ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ரொம்ப ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டேட் சேஞ்சஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை பற்றி நிறைய கேட்டது. எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு April 23. ஓகேங்களா? ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசிஷனில் இருக்காங்கன்னா, May 4 ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகளை அறிவிக்கலாமான்ற ஒரு இதுவில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸு யாருமே ஒரி பண்ணாதீங்க. பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இதுக்கான ஆலோசனைகள்லாம் போட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு, ஓகேங்களா, அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து வரும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எதுவும் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான அந்த கல்வியை வந்து பாதிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதாவது ரொம்ப டைம் கழிச்சு ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதால 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜோட சேர்க்கை, ஸோ இதுமான விஷயங்கள்லாம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ முன்னாடியே வந்து ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறக்கூடிய அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து மண்டே ஆர் டியூஸ்டே, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் இதுக்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி அவங்க சொன்ன டேட்ஸ்க்கோ இவங்க கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிற டைமும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவ்வளவு சீக்கிரம் பேப்பர் வேல்யூஷன் முடிச்சதுக்கான மெயின் காரணமே ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணலான்னு தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணாதீங்க, ரிசல்ட்ஸு நல்லாவே வரும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு இப்போது ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க டவுட்ஸு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தேன்னா, சீக்கிரமாக வேல்யூவேஷன் பண்ணுறதால நிறைய மிஸ்டேக்ஸை பார்த்து மார்க்ஸ் குறைக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 10th ஒரு 7 நாள்லையோ 12th ஒரு 10 நாளுக்குள்ளேயும் முடிச்சிருக்காங்க பேப்பர் வேல்யூஷனு. ஸோ ரொம்ப செக் பண்ணி பார்த்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு மாதம் எடுத்துக்கும். ஆனால் ரொம்ப லிபரலான கரெக்ஷன் தான். ஓரளவுக்கு கீ ஆன்சர் வச்சு தான் வேல்யூஷன் நடந்திருக்கு. நல்ல பாஸ் மார்க்கு நிறைய பேர் எடுத்திருக்காங்க, நல்ல மார்க்ஸும் எடுத்திருக்காங்க. அண்டு பாசிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் டேட்ஸ் வந்து கம்மிங் வீக் ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பார்க்குற எந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.